அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார். பேசினேன் என்று சொல்றேன். அது ஒரு பொய். பேசுவதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய். பொதுவாக அரசியல் வட்டாரத்திலே சொல்வார்கள், அரசியல் அரங்கிலே அவர் நாடுகளிலே சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆண்ட பொழுது பார்த்து சொல்லுவார். அதற்கு பதிலாக இன்னொரு கட்சிக்காரர் ஆகாச குழு என்பார். இன்னொரு கட்சிக்காரர் பவானி ஜமக்காலத்தில் படிகட்டிய பொய் என்று சொல்லுவார். ஆனால் அன்புமணி பொய்யோ இது எதிலுமே அடங்காது. அன்புமணி பொய் தான். அதற்கு அந்த பெயர் தான் வைக்க முடியும். ஆக நாற்பது முறை என்னோடு பேசினேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பதை ஒரு செயலின் மூலமாக, அது அந்த குற்றச்சாட்டு 16 குற்றச்சாட்டிலே அது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உளவு பார்ப்பது, என்னையே உளவு பார்ப்பது. இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி, அதுவும் அவருக்கும் சொல்லி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும். யாரை யார் வேவு பார்ப்பது? இங்கே இந்த இடத்துல வேவு பார்க்க என்ன இருக்கிறது? அதுவும் மற்றவர்கள் வேவு பார்க்கலாம். ஆளுங்கட்சி வேவு பார்க்கலாம், எதிர்கட்சி வேவு பார்க்கலாம், இல்லை எனக்கு பிடிக்காதவர்கள் வேவு பார்க்கலாம். ஆனால் அன்புமணி வேவு பார்க்கலாமா? ஆக அதனால குற்றச்சாட்டுகளிலே அது ஒரு மிகப்பெரிய என் மனசு வருந்திய குற்றச்சாட்டு. பல முறை நான் திண்டிவனத்திலே குடியிருந்த போது, தைலாவரத்தில் இப்பொழுது குடியிருக்கிறேன். திண்டிவனத்திலே என்னுடைய வீட்டில் குடியிருந்த போது கட்சியினர் ஆர்வ மிகுதியாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சொல்லு கோஷம் போடுவார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த இரும்பே இன்னைக்கு உருகி அந்த மனசு கெட்டு 46 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு வளர்த்த 96,000 கிராமங்களுக்கு சென்று அரும்பாடுபட்டு வளர்த்த இந்த கட்சி எவரால் அழிகிறதே என்று மனம் பொறுக்க முடியவில்லை.
அதனாலே தான் இந்த முடிவு எடுக்க வேண்டியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.